வணக்கம். பிரபஞ்சத்திற்கும், பஞ்சபூதத்தின் அனைத்து இசைகளுக்கும், நீருக்கும் நன்றி. நம்ம சேனல பார்த்து திரும்பக்கும் மனமார்ந்த நன்றி. கோல்ட் ட்ரேடிங் மார்க்கெட்ல நம்ம ப்ராப்பரான ப்ராஃபிட் எப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி எடுத்து வந்துட்டுருக்கோம். புதுசா ட்ரேடிங் வர்றவங்களுக்கு என்ட்ரி, எக்ஸிட் லெவல் எப்படி இருக்கு? ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணலாம்? அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்குறோம். ஏதோ சப்போர்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுங்க. அதில டெலிகிராம் ஃப்ரீ குரூப் லிங்க் குடுத்துருக்கோம். அதில நீங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத அதில போஸ்ட் பண்ணுவோம். ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துன்னா, நீங்க வந்து நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் நம்பர் லிங்க் குடுத்துருக்கோம். ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்க்கு ஆடியோ வாய்ஸ் நோட் போட்டுக்கங்க. கண்டிப்பா நம்ம சப்போர்ட் கண்டிப்பா நம்ம குடுப்போம். எஸ்டர்டே நம்ம சொல்ற மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ, அதே மாரி தான் மார்க்கெட் மொமெண்டம் குடுத்துருக்காங்க. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, 5090 அப்படிங்கிறது நான் வந்து எஸ்டர்டேவோட இத பார்த்தோம். எஸ்டர்டே நான் பார்த்துடலாம். பார்த்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் எப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? எஸ்டர்டே வந்து நம்ம வந்து 5090 கீழ வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நான் 5040 டூ 50 வந்து வாங்க சொன்னோம். ஈவினிங் செஷன்ல வந்து இந்த மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆச்சு. நம்ம அது லெவல்ஸ் வந்து குரூப்ல புரொவைட் பண்ணிட்டோம். விஐபில புரொவைட் பண்ணிட்டு அத உங்களுக்கு காட்டுறேன். இது சார்ட்டோட அனலைசிஸ் அப்பப்போ வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுறத நான் வந்து ஈவினிங் செஷன்ல போட்டிருந்தேன். நம்ம லோ டிப்ல பை பண்ண சொல்லியிருந்தோம். அது 5090 அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டா இன்டியா டார்கெட் குடுத்திருந்தோம். அது மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் குடுத்தது. ப்ராஃபிட் நல்லா மேக் பண்ணியிருந்தாங்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே. ஓகேங்களா? எஸ்டர்டே. இன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறது, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து 28 ஜனவரில இருக்கிறோம். அதில நம்ம ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்லா மேக் பண்ணியிருந்தாரு. அவரோட இதில வந்து அவரு எஸ்டர்டே வந்து ஒரு $783 $793 ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாரு. அது இல்லாம வந்து பிட்காயின், ஈத்தீரியம்த வந்து உங்களுக்கு ஹோல்டிங் வச்சிருந்தாரு. ஓகேங்களா? அது உங்களுக்கு பார்க்குறீங்க. இன்னைக்கு மார்க்கெட் 28ங்க. மார்க்கெட் எப்படி இருக்கு? ஓப்பனிங்லேயே நான் வந்து காலை 4:30க்கு வந்து பிரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். 5140 தான் வாங்கலான்ட்டு. ஆனா மார்க்கெட் வந்து அதுக்கு மேல ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்னுடைய என்ட்ரி லெவல்லேருந்து மறுபடியும் என்ன என்ட்ரி லெவல் பார்த்துருவோம். குரூப்ல வந்து நம்ம குடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா, டார்கெட் பொறுத்தவரைக்கும் 5200 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட் குடுத்திருந்தோம் மார்னிங்ல. 5200 வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு. ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம். ஓகேங்களா? அது எங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல இருக்கிற ட்ரேடர்ஸ் நெறைய பேர் ட்ரேடர்ஸ் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதில்ல. சில பேர் அனுப்புறாங்க. அனுப்புறதுக்கு மட்டும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஏன்னா நெறைய பார்க்குறக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? ஆ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஐபி குரூப்ல வந்து நம்ம என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து மார்னிங்ல வந்து நம்ம குடுத்துருந்தோம். எஸ்டர்டே வந்து ஷோ பண்ணி காட்டிறேன் ஃபாஸ்ட்டா. எஸ்டர்டே பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து 5040 50 வந்து ஆக்டிவ் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 7 மணிக்கு வந்து 8 மணிக்கு மார்க்கெட் மொமெண்டம் குடுத்துருந்தாங்க. அது வந்து நல்ல ஒரு சூப்பரான பாயிண்ட் கிடைச்சு 22 பாயிண்ட் புக் பண்ண சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சேஃப்டியான புக் பண்ணி வெளிய வந்துரும். மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ள மிட் நைட் வந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆனது அது வேற விஷயம். மார்க்கெட் வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது? பயங்கரமான மூவ்மெண்ட் குடுத்தா நைட் 12 பிஎம்க்கு மேல அதிகாலை நேரத்தில நம்ம இப்ப ட்ரேட் பண்றதில்ல. அதனால மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியல. ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்ல வந்து ஒரு சின்ன ஒரு செல் ரைசிங் நடந்தது. பை ஆயிடுச்சு. 5200 இன்ட்ரா டார்கெட் அப்படிங்கிறத குடுத்திருந்தோம். 200 250 இன்னைக்கு போகும் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். ஏவரேஜ் பை லெவல் மார்க்கெட் செல்லிங் நடந்தா 5100, 105, 5000, 5010 இந்த 2 லெவல்ல வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த வாரத்தோட இது ஏவரேஜ் பை லெவல். ஓகேங்களா? 5168, 170 பை பண்ணலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்குறோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். 4:45 5 மணிக்கு ரிஸ்க் அக்செப்டட் இருந்தா என்ட்ரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லன்னா வந்து ஒரு ப்ராஃபிட் நடக்கட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எகைன் பொறுத்தவரைக்கும் நம்ம 7 மணிக்கு அதாவது ஒரு 6:15 கன்ஃபார்ம் ஆச்சு. திரும்ப அதே லெவல்ல நம்ம வந்து பை எடுக்க சொல்லிட்டோம். லோ மார்ஜின் எடுக்க சொல்லிட்டோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். குரூப்ல வாய்ஸ் போட்டிருந்தோம். இந்த மாரி மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத வாய்ஸ் போட்டிருந்தோம். அப்பப்போ உங்களுக்கு கிளாரிட்டிக்கு பண்றதுக்காக வாய்ஸ் போடுவோம். ஓகேங்களா? இப்ப 5178, 5150 மார்க் போச்சு. கிட்டத்தட்ட 18 பாயிண்ட் வந்து புக் பண்ண சொல்லிட்டோம் மார்னிங்கே. எகைன் வந்து பிளாஸ்ட் ஆச்சு மார்க்கெட்டு. வெயிட் பண்ணலாம். டார்கெட் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே மென்ஷன் பண்றது, வெயிட் பண்றது ரிஸ்க் அப்படிங்கிறத சொல்றோம். ப்ராஃபிட் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த ப்ராஃபிட் போறக்கும் வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்ல. அதனால எல்லாம் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க ஹோல்டிங் பண்ண முடியும், ஸ்டே பண்ண முடியும். 5200 அப்படிங்கிற நம்ம குடுத்த டார்கெட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சு. இன்ட்ராடே டார்கெட் நான் குடுத்த டார்கெட் கம்ப்ளீட்டா டோட்டல் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 5170லேருந்து 5200 $30 வந்து மார்க்கெட் வந்து காலையிலே மொமெண்டம் குடுத்துட்டாங்க. சரிங்களா? இன்ட்ராடே மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ப்ராஃபிட் புக்கிங் நடந்தா கொஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமான பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அப்ப எங்க வந்தா வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ரொம்ப கீழ இறங்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும் மார்க்கெட்ட. பார்த்து இறங்குற மாரி தெரியல. ஹை அண்ட் ஹேல் மார்க்கெட் நியூ ஹைல இருக்கிறனால மார்க்கெட் கீழ இறங்க மாட்டேங்குது. சப்போஸ் இறங்குச்சுன்னாங்கிறது 5150 அப்படிங்கிறது இந்த செல்லிங் லெவலா பார்க்குறோம். 5150 வரைக்கும் மார்க்கெட்டு வந்துட்டு திரும்ப போறக்கு வாய்ப்பு இருக்கு. 140 டூ 150 அப்படிங்கிறது என்னோட இன்ட்ராடே பை லெவல்ல நான் பார்க்குறேன். அதாவது ஏவரேஜ் பை லெவல்ல நான் பார்க்குறேன். இந்த லெவல்ல. ஓகேங்களா? இது அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்டான விஷயம். லேர்ன் பண்ணிக்கங்க, ட்ரேட் பண்ணுங்க. நான் சொல்றேன் அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது ரிவார்ட் அப்படிங்கிறது உங்களோட சார்ந்தது. ஏன்னா உங்க கேபிட்டல் உங்களுது. ஓகேங்களா? அதனால சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிக்க மார்க்கெட்ட.
கண்டிப்பா வந்து லேர்ன் பண்ணாம ட்ரேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நெறைய விஷயங்கள் வந்து ஒரு சில நேரத்தில ப்ராஃபிட் நெறைய எடுப்போம். ஒரு சில நேரத்தில அதில விட லாஸ் பண்ணிருவோம். அதெல்லாம் மார்க்கெட்ல கண்டிப்பா நடக்கும். நம்ம நெறைய பார்த்துட்டுருக்கோம். சரிங்களா? அதனால வந்து லேர்ன் பண்ணாம பண்ணாதீங்க. உங்களுக்கு சார்ட்டோட உங்களுக்கு மூவ்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. டெக்னிக்கலா மார்க்கெட் திரும்ப அப்படிங்கிறத வச்சு ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? இங்க வந்தா நம்ம 5150 வந்து என்ட்ரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். இங்க வந்து கண்டிப்பா இந்த என்ட்ரியோட டார்கெட் பொறுத்தவரைக்கும் எனக்கு 5250 டூ 55 அப்படிங்கிறது இந்த என்ட்ரியோட டார்கெட்டா நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இது என்னோட லெவல் இன்னைக்கு. ஓகேங்களா? இன்ட்ராடேல 5250 அப்படிங்கிறது இன்டர்னல் டார்கெட்ட நான் பார்க்குறேன். 200 டார்கெட் முடிஞ்சது. இப்ப 250 அப்படிங்கிறது 5250 வரைக்கும் மார்க்கெட்டு போறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட இன்டர்னல் டார்கெட்ட நான் பார்க்குறேன். ஓகேங்களா? 5250 வரைக்கும் இன்ட்ராடே இன்னையோட டார்கெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகுமா அப்படிங்கிறது மார்க்கெட் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். போறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஹை அண்ட் ஹைல மார்க்கெட் இருக்கிறனால இறங்கவே மாட்டேங்குது. கண்டிப்பா அது ஒரு மூவ்மெண்ட் குடுத்தா டக்குனு மார்க்கெட் இந்த இன்னையோட டார்கெட் முடிச்சு விட்டுருவாங்க சீக்கிரம். முடிச்சு விட்டா கண்டிப்பா ஒரு செல்லிங் நடக்கும். அப்பதான் நம்ம எங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல செல் ரைஸ் ஆகுற மார்க்கெட் லோ டிப்ல வந்து லோ பிப் கிடைச்சா நம்ம வந்து பை பண்ணலாம் மறுபடியும். ஓகேங்களா? டார்கெட் இன்ட்ராடேல 5250 ஆல்ரெடி பொசிஷன் ஹோல்டிங்கா தான் பை பண்ணியிருந்தீங்கன்னா, ஹோல்டிங் பண்ணுங்க. தப்பு இருக்காது. லோ மார்ஜின் ஹோல்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ரிஸ்க் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு நீங்க ஹோல்டிங் பண்ணுங்க. ஓகேங்களா? மார்க்கெட் எப்படி சப்போஸ் 5140, 50 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அடுத்தோட பை லெவல் பொறுத்தவரைக்கும் 5040, 50 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பை லெவலா நான் பார்க்குறேன். எஸ்டர்டே நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா? அத வந்து எஸ்டர்டேவோட பை லெவல் தான் இன்னையோட ஆவரேஜ் பை லெவலா மாறிடுச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து டெய்லியுமே வந்து நம்ம லோ நெனச்சுட்டு இருப்போம். அந்த ஹைன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஹை தான் வந்து என்னோட லோவா இருக்கு. அப்படிங்கிறது டெய்லியுமே மார்க்கெட் நம்மளுக்கு குடுத்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா, அது வந்து ஹையா இருக்கும். நான் நெனச்சுட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ், 5 டேஸ் முன்னாடி யோசிச்சு பாருங்க. அந்த லெவலுக்கு ஹையா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த லெவல் மார்க்கெட் போகுமாங்கிறதே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத லெவல்ல போயிருக்கும் கீழ. அது இன்னைக்கு ஆவரேஜ் பை லெவலா பார்க்குறோம். அந்த ஆவரேஜ் பை லெவல் போகுமா அப்படிங்கிறது போனா சந்தோஷம். ஒரு செல்லிங் நடந்தா கண்டிப்பா போச்சுன்னா, நம்ம அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் பண்ண வாய்ப்புகள் நெறைய நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா, அது வந்து அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? இது என்னோட லெவல்ஸ் ஓகேங்களா? நான் 5040 டூ 50 வந்தா பை பண்ணலான்ட்டு இருக்கேன். எகைன் 5140, 150 வந்தாலும் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். லோ மார்ஜின் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி பொசிஷன் ஹோல்டிங் பண்றவங்க 5250 வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட டெக்னிக்கல் வியூவா நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இது இந்த டேவோட லெவல். லேர்ன் பண்ணிக்கங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் லேர்ன் பண்ணிட்டு பொதுவா வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. கோல்ட் பொறுத்தவரைக்கும் சேஃபா எந்த டைம்லயும் லாஸ் இல்லாம நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய ஸ்விஃப்ட் கோல்டு. அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க கேப்பிட்டல் சைஸ் அதிகம் இன்கிரீஸ் பண்ணிட்டு லோ லாட் சைஸ்ல எடுத்து பழகுங்க. ஏதாவது சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பா நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.